ரப்பர். இந்த படம் 27 மார்ச் அதாவது இன்னைக்கு ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய கதைய பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்த நான் பார்க்க போன கதை ஒண்ணு இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனது Feb 9 வேலண்டைன்ஸ் டே வீக்கெண்ட். ஸோ இந்த படத்துக்கூடயே லால் சலாமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. என்னவோ தெரியல லால் சலாம் போறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அது போக இப்போ ஐஸ்வர்யா மேம் குடுத்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்போ லைட்டா ஹார்ட் அட்டாக் வர மாரி இருந்துச்சு. முன்னாடியே கெஸ் பண்ணியிருந்தேனோ என்னமோ தெரியல. நான் அந்த படத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல. திரும்பி பார்த்தா லவர் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த படம் வந்து மணிகண்டன் நடிச்சிருக்காரு. அதுவும் குட் நைட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் சூப்பரா தான் இருக்குன்ட்டு போயாச்சு. பொதுவா நான் எல்லா படத்துக்கும் தனியா தான் போவேன். ஆனா இந்த படத்துக்குன்னு பார்த்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அதே மாரி கொஞ்ச நாளாவே ஒரு படத்துக்கு போறேன்னா, அதோடைய ட்ரெய்லர், டீசர் எதுவுமே பார்க்கறதில்ல. சும்மா பிளாங்க்கா போய் உட்காந்துருவேன். அது வந்து அட்வான்டேஜாவும் அமையும், டிஸ்அட்வான்டேஜாவும் அமையும். ஏன்னா, மஞ்சுமெயில் பாய்ஸ்ல நான் அப்படிதான் போய் உட்காந்து வாயடிச்சு போய் வெளிய வந்தேன். அதே மாரி தான் இந்த படத்துக்கும் எதுவுமே தெரியாம தான் உள்ள போனோம். உள்ள போய் உட்காந்துட்டோம். படம் ஆரம்பிச்சு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஆச்சு. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. இந்த படத்துல வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர்ல அருணா சதீஸ்வரன் ப்ரோ நடிச்சிருந்தாரு. அவர் இந்த படத்துல இருக்காருன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலா அவர பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா படம் போக போக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த படத்த பார்க்கவே முடியல. அவ்ளோ இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. நான் இதுவரைக்கும் எத்தனையோ படங்கள தியேட்டர்ல போய் பார்த்துருக்கேன். ஆனா, அது எப்படிப்பட்ட படமா இருந்தாலும் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு தான் வருவேன். இந்த படத்த ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்கவே முடியாம, முக்காவாசி படம் முடியிறப்போ நான் சாகுறேன்ட்டு அவர் பீச்சுக்கு போவாரு. அந்த சீன்லயே நாங்க எல்லாரும் கடுப்பா எந்திரிச்சு வெளிய வந்துட்டோம். நான் மட்டும் வெளிய வந்திருந்தா பரவால்ல. நாங்க போன தியேட்டர்லயும் நெறைய கப்பிள்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே படம் ஆரம்பிச்சு ஒரு 1 மணி நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வெளிய வரும்போதும் ஒரு குரூப் எங்க கூடயே வெளிய வந்துருச்சு. ஆனா, இங்க தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கல, இரிட்டேட் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. இதே படம் ரிலீஸ் ஆனப்போ, இந்த படத்த கொண்டாடுனது ஒரு குரூப் இருந்துச்சு. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் வேற. இந்த படத்தோடைய கான்செப்ட்டே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப பத்தி தான். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ன்றத பத்தி எத்தன பேருக்கு என்ன அவேர்னஸ் இருக்குன்றது தெரியல. ஆனா, அது உண்மையிலேயே நடந்துகிட்டு தான் இருக்கு. நானுமே இந்த படத்துலருந்து எந்திரிச்சு வந்ததுக்கு முக்கியமான காரணம், அந்த ஹீரோ கேரக்டர வந்து என்னால கனெக்ட்டே பண்ணிக்க முடியல. ஆனா, ஒரு சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாரியான சம்பவங்கள் நடந்திருந்தா, அந்த கேரக்டர்ஸோட இவங்களுக்கு பயங்கரமான தொடர்பு இருக்கும். அதாவது லவ் வெறும் லவ்வா இருந்தா பிரச்சனையே இல்ல. கோவம், ஈகோ, ரிலேஷன்ஷிப்ல வர்ற சின்ன சின்ன சந்தேகம், இது எல்லாமே சேர்ந்து கடைசில அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா தான் போய் முடியும். ஸோ, இதனால பாதிக்கப்பட்ட ஆடியன்ஸ் இந்த படம் பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னதான் இந்த படத்துலருந்து எந்திரிச்சு வந்திருந்தாலும், இந்த படத்த பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டோமேன்ற விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால இன்னைக்கு உட்காந்து அந்த மிச்சம் 1/2 மணி நேரத்தையும் உட்காந்து பார்த்து முடிச்சுட்டேன். சப்போஸ் நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன நெனச்சேனோ, அதே தான் நீங்களும் நெனச்சிருப்பீங்க. இந்த படத்தோடைய அந்த கிளைமேக்ஸ் வர்றதுக்குள்ள படத்த ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்ப்பீங்க. அப்படி இல்லன்னா, நீங்க இந்த படத்த ஆஃப் கூட பண்ணிடுவீங்க. சப்போஸ் நீங்க இந்த கேட்டகரியில இல்ல, உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இல்ல கரண்ட்டா நீங்க வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன் சொல்லப்போனா உங்களையே நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி இருக்கும். இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்றது மிகப்பெரிய சந்தேகம் தான். ஏன்னா, அவங்களுக்கு பொறுமைன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ, அவங்க இந்த படத்த பார்த்தாங்க அப்படின்னா, ஆஃப் பண்ண சொல்லி உங்கள நச்சரிச்சுருவாங்க. முன்னாடியே சொன்னது தான், நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் பெருசா பிடிக்காது. சப்போஸ் நீங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பால பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த படத்த மிஸ் பண்ணாம ஒரு வாட்டி பாருங்க.